இண்டிபெண்டன்ஸ் மியூசிக் எனும் சுதந்திரமான இசை அமைப்பு ஆல்பங்களை நிறுத்தி கொண்டது ஏன்? ஹிப்ஹாப் தமிழா ஆதி கூறியது என்ன? இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதை தடுப்பதற்கு கலை புதிய பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் மத்தியில் அதற்கான விழிப்புணர்வை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என ஹிப்ஹாப் தமிழா ஆதி தெரிவிப்பு. கோவை அவிநாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஹிப்ஹாப் தமிழா என்று அழைக்கப்படும் இசையமைப்பாளர் ஆதி செய்தியாளர்களை சந்தித்தார். தான் நடத்தவிருக்கும் இசை நிகழ்ச்சி குறித்து பல்வேறு தகவல்கள் அவர் பகிர்ந்து கொண்டார். அப்போது 2018 ஆண்டுக்கு பிறகு இண்டிபெண்டன்ஸ் மியூசிக் எனும் சுதந்திரமான இசை அமைப்பு ஆல்பங்களை நிறுத்தி கொண்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது பதில் அளித்து பேசிய ஆதி, அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என்பதற்காகவே அந்த வகை பாடல்கள் வெளியிடுவதை நிறுத்திவிட்டதாகவும், வருங்கால இளைஞர்களுக்கு பாலமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு இருக்கும் வாய்ப்புகளை அடைத்துக் கொண்டு இருக்க வேண்டாம் என்பதற்காக நிறுத்திவிட்டதாக அவர் கூறினார். இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதை தடுப்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கையில், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரது கையிலும் இருப்பது என கூறிய அவர், கலை மூலமாக அதற்கான விழிப்புணர்வை தொடர்ந்து செய்வோம் என அவர் கூறினார். சமீபத்தில் தன்னை இந்திய கிரிக்கெட் அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா என நினைத்துக் கொண்டு ஒருவர் வாழ்த்து எல்லாம் கூறியது பெருமையாக இருந்தது எனவும், பின்னர் அந்த ரசிகரிடம் தான் ரோஹித் சர்மா இல்லை என கூறிவிட்டு வந்ததாக கூறினார். இது தொடர்பாக தனது நண்பர்களும் தன்னை கிண்டல் செய்ததாக ஆதி சுவாரஸ்யமான இத்தகவல்களை தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு முன்பாக இளைஞர்களுடன் நடனமாடி உற்சாகப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கன்ஜெஷன்லாம் இருக்குது. ஸோ கான்சர்ட்டுக்கு வரவங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே பிளான் பண்ணி வர்றது கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டோம். கான்சர்ட் பற்றி சும்மா ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்றேன். இது வந்து பொதுவாக வந்து ஒரு உட்காந்து ஒரு மியூசிக் வாசிக்கிறோம், அப்புறம் ஒரு சிங்கர்ஸ் வராங்க, அப்படி இருக்காது. ஒரு எம்சி இருப்பாங்க, அவங்க வந்து பேசுவாங்க, அப்படியும் இருக்காது. இந்த கான்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் நான் மட்டும்தான் இருப்பேன் ஸ்டேஜில். என் கூட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது தான் இது. எம்சியும் நானே, பர்ஃபார்மரும் நானே, அங்கே வந்து டான்ஸரும் நானே, எல்லாமே நானே. ஸோ என் கூட வந்து பேசிக்காக வந்து இது வெஸ்ட்டில் ரொம்ப பாப்புலர். ஒரு டிராவல் ஸ்பாட் கான்சர்ட் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கான்சர்ட்ஸ் வந்து ரொம்ப இதுதான் நாம. இங்கே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் கான்சர்ட் வந்து நிறைய நடக்கும். ஸோ அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் இந்த கான்சர்ட் கண்டிப்பாக இருக்காது. அதனால இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் முடிந்த அளவுக்கு எல்லாரும் ஸ்டாண்டிங் இதுதான். அப்புறம் வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் வெம்ப்ளி, லண்டன் வெம்ப்ளியில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங், ஸ்டாண்ட்ஸில் மட்டும்தான் சீட்டிங். ஏன்னா என் கான்சர்ட்டுக்கு வரவங்க பொதுவாகவே அது ஒரு வைப்பில் இருக்கும். ஸோ அதனால் வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். ஸோ அதனால் அப்படி தான் பிளான் பண்ணோம். பட் ஃபேமிலி க்ரௌட், அதாவது படங்களில் நடிப்பதுனால சின்ன பசங்க அண்ட் கொஞ்சம் எல்டரான லேடிஸ் இவங்கெல்லாமும் கன்சிடர் பண்ணுங்க, அவங்களும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாருக்குமான ஒரு இடமா இருக்கணும்னு சொல்லிட்டு